பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல நாள், ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவருடைய அழகான வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் சொல்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொல்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம் என்பது நம்முடைய வீடு, பட்டணம் என்பது நம்முடைய சுற்று வட்டார ஜனங்கள், பட்டணம் என்பது நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே. ஆண்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதே மாதிரி சொல்ற, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எப்படி யோசேப்பு தன் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல, எகிப்திலே அவர் அடிமை விலைக்கு விற்கப்பட்ட போதும் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், அந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். அப்படியே உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எங்கே போகிறோமோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறது, நம் பிள்ளைகள் மேல் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிறது, நம்முடைய தொழிலின் மேல் இருக்கிறது, நம்முடைய வருமானத்தின் மேல் இருக்கிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கிறப்பா. நம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த என் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன்.